மகளுக்கும் தந்தைக்கும் நடந்த பாச போராட்டத்தை பார்த்த பொதுமக்கள் கண் கலங்கியபடியே சோகத்தில் ஆழ்ந்த காட்சி தான் இது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த ஏகே சமுத்திரம் என்னும் இடத்துல ரவி என்னும் தொழிலாளி தென்னை மரத்து மேல ஏறி தேங்காவ இருக்கும் பணியில ஈடுபட்டாரு. அப்ப எங்கிருந்தோ வந்த குழவி ஒண்ணு எதிர்பாராத விதமா அந்த தொழிலாளியை கொத்தினதுனால தொழிலாளிக்கு மயக்கம் ஏற்பட்டு சோர்வு நிலை அடைந்ததுனால மறுபடியும் அவரால் தென்னை மரத்துல இருந்து இறங்க முடியல. இந்த தகவலை கேட்ட தொழிலாளியோட மகள் எங்க அப்பாவை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தீயணைப்பு வீரர்களை தெய்வமா பார்த்து வணங்கியபடியே இருந்தாங்க. தீயணைப்பு வீரர்களும் உடனடியா அந்த தொழிலாளியை காப்பாத்தி கண்ணீர் மல்க கலங்கி நின்ற தொழிலாளியோட மகளிட்ட ஒப்படைச்சாங்க. உடனடியா உயிர் பழைத்து வந்த தந்தைய கட்டி அணைச்சி கண்ணீர் மல்க நடக்கும் பாச போராட்டம் தான் இது. இந்த நிகழ்வை பார்த்த சுத்தி இருந்த பொதுமக்களும் மகளுக்கும் தந்தைக்கும் நடந்த பாச போராட்டத்தை பார்த்து கண் கலங்கியபடியே நின்றாங்க. மகளுக்கும் தந்தைக்கும் நடந்த இந்த பாச போராட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்தும் என்ன என்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.